எல்லாருக்கும் வணக்கம். காந்தி கண்ணாடி அந்த படத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். படத்தை டைரக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஷெரீஃப் அப்படின்ற ஒரு டேரக்டர். நடித்தது நம்ம கேபிஒய் பாலா. அது எல்லாருமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவர் நிறைய ஹெல்ப்பு அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் நல்லா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ட்ரெண்டிங்காகவே இருக்காரு. அதாவது விஜய் டிவியில் கேபிஒய் கலக்க போகுது யாரில் அதில் வேற ஆல்ரெடி அவர் வைரல். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான தாத்தா ஒரு கப்புள்ஸுங்க, தாத்தா பாட்டி இருக்காங்க. அவங்க நார்மலான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி வாழும்போது ஒரு கட்டத்தில் பாலாவும் அவங்களும் மீட் பண்ண வேண்டிய கட்டாயம் வருது. ஏன் வருது அப்படின்னா, ஒரு 60ஆம் கல்யாணம் அந்த ஒரு மோட்ல போகும்போது அதுக்கான ஃபங்க்ஷனுக்காக அவங்களுக்கு பண்ணுறதுக்காக அதை பற்றி பேசுறதுக்காக பாலாவை மீட் பண்ணுறாங்க. பாலா யாருன்னா ஒரு ஈவெண்ட் மேனேஜர். இந்த மாதிரி கல்யாண ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எதனா ஒரு ஈவெண்ட்டில் டான்ஸ் ஆடுறதோ பாட்டு பாடுறதோ சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுற ஒரு ஈவெண்ட் மேனேஜர். ஸோ அவர் மீட் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் காசு பிரச்சனையாக இருக்குது. அந்த 60ஆம் கல்யாணம் பண்ணுறது அது யாரோட ஆசை அப்படின்னா அவங்க ஒய்ஃபோட ஆசை. அந்த தாத்தா நிறைவேற்ற ட்ரை பண்ணுவார். ஸோ அந்த டைமில் அமௌண்ட் பத்தாமல் இருக்கும்போது அவர் ஆல்ரெடி ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவர் தான் அந்த தாத்தா. அவர்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்து அந்த லேண்டை விற்றுட்டு அதுக்கான அமௌண்ட்லாம் எடுத்துட்டு அது மூலிமா அந்த 60ஆம் கல்யாணத்தை எப்படியாச்சும் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி கதை போவோம். அங்கேருந்து என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்குது, அவரால் லேண்டை விற்க முடியுதா, அந்த 60ஆம் கல்யாணம் பண்ண முடியுதா, ரெண்டு பேரும் கடைசியில் சந்தோஷமா இருக்காங்களா, இல்லை என்னென்னலாம் நடக்குது அப்படின்றதான் மொத்த கதையே. இதில் உள்ள ஏகப்பட்ட மெசேஜ் இருக்குங்க, சோசியல் மெசேஜ் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த டிமானிட்டைசேஷனை பற்றி பேசியிருக்காங்க. அந்த பணம் மதிப்பெல்லாம் எப்படி நடந்தது, அது மூலிமா என்ன கஷ்டப்பட்டுருக்காங்க அதெல்லாம் பேசியிருக்காங்க. பணத்தால் ஒன்றுமே சாதிக்க முடியாதுங்க. பணம் இருந்தால் டிஸ்டர்பன்ஸ் தான். அது தொல்லை பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்றது டேரக்டர் ரொம்ப அழகாக கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. முக்கியமாக இதில் பாலா ஆக்ட் பண்ணியிருக்கிறதுனால, ஏன்னா அவர் பேசிக்காக படத்தை மேலே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற ஆளு தான். ஸோ அவர் இந்த மாதிரி கதையில் ஆக்ட் பண்ணது ரொம்பவே சூட்டபுளான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். பத்தாவது எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. பாலாஜி சக்தியில் அவர் அர்ச்சனா அந்த தாத்தா பாட்டி இவங்க ரெண்டு பேர் கப்பலோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஹீரோயின் கூட நம்பித்தரணி ரமணியுமே அதுவும் அவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸாக சொல்கிறேன், அந்த அழுவுறது குட்டி குட்டி எமோஷன்ஸ் காட்டுறது சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருக்கும். பாலா ஓகே தான், ரொம்ப அவரால் பண்ணலனாலும் எதிர்த்தாவே அது கரெக்டாக கொடுத்துட்டாரு. அந்த ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் நல்லா இருந்தது. கூட அமுதவாணன் அந்த காமெடி சைடில் இருந்தவங்க எல்லாருமே நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. படம் எப்படி நவுறுது பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்து ஒரு மாதிரி கேஷுவலாக ரியாலிட்டியாக நவுறும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு போகிறதுனால படம் எங்கேயுமே லேக் அடிக்காது, போர் அடிக்காது. என்ன நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுது, இந்த மாதிரி க்யூரியாசிட்டியில் நம்புற மாதிரி தான் படம் நல்லா போயிட்டுருக்கு. பத்தாவது சாங்ஸு மியூசிக் படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. அந்த விவேக் மெர்வின் மியூசிக் டைரக்டர்ஸ் ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்கப்பா. ஏன்னா சாங்ஸு மியூசிக் இந்த படத்தில் வீக்காக இருந்ததுன்னா படமே வீக்கான மாதிரி தான் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு படத்தோட படமாக சாங்ஸும் மியூசிக்கும் நவுறதுனால படத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி ரொம்பவே டீப்பாக எடுத்துன்னு போயிருக்காங்க. ஸோ அது நம்மளுக்கு படம் ஓவராலாகவே குட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் கொடுக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரித்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நான் செகண்ட் ஹாஃப் தான் சொல்லுவேன். பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்ல என்டர்டைன்மெண்ட் காமெடியாக நல்லா போகுதுங்க. ஸோ அதுவும் நான் குறை சொல்ல விரும்பல, ரொம்பவே நல்லா போகுது. அதாவது நம்மளுக்கு போர் அடிக்கூடாது, என்டர்டைன்மெண்ட்டாக போகணும், அதுதான் முக்கியம். ஸோ அந்த வகையில் பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷன் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். ஸோ மொத்தத்தில் டைட்டிலுக்கோ படத்துக்கோ சூட்டபுளா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சூட்டபுள். அது எப்போ தெரியும் அப்படின்னா, தாத்தா சொன்னால அவரோட பேர் காந்தி. ஸோ அவர் கிளாஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த கிளாஸுக்கும் அவருக்கும் ஒரு ஃபினிஷிங்கில் ஒரு மேட்சிங் இருக்கும். அந்த பாட்டியம்மா சொல்ல வரும்ல, அவங்களுக்கு ஒரு இது நடக்கும்போது ஸோ அவங்க கையில் காந்தி நெய்து இருக்கும். அவன் பக்கத்தில் கண்ணாடியை பிடிச்சின்னு இருப்பாங்க. ஸோ இதுதான் காந்தி கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் ஜூம் பண்ணி காட்டி முடிப்பார். அதெல்லாம் அதுலேயே தெரிஞ்சிச்சு அந்த டேரக்டரோட லெவல் எப்படி இருக்கும், அவர் எந்த லெவலுக்கு மாற போகிறாரு அப்படின்ட்டு. ஸோ மொத்தத்தில் காந்தி கண்ணாடி படம் எனக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னா, இந்த படம் நான் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தேன். பட் இதுக்கப்புறம் ஃபேமிலியோட கூட்டு போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்ட் செட் வருது. எல்லாமே ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸாகவே காந்தி கண்ணாடி நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. எனக்கு இந்த படம் கண்டிப்பாக ஹிட் ஆகிடும், ஈஸியாக ஸ்க்ரீன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு மதராஸ் ஈக்குவலான படமாகவே இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நன்றி.